அது சுடுகாட்டில் போட்ட பிணம் மாதிரி ஆயிரும். டிடி கொண்டு கல்லூரியில் கொடுத்தாச்சு. உன்னை ஃபீஸ் கட்டியாச்சு இல்லை, காசு திரும்ப கொடுத்துடலாம்ல, கொடுக்க மாட்டான். இவர் அலைஞ்சி 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 6 மாதம் ஆச்சு. அடுத்த செமஸ்டர் வந்துச்சு, அடுத்த ஃபீஸ் கட்டணும். போ, அதில் கழிச்சுக்கோ போ. அதை வாங்கி வாங்கின கடனை அடைக்கலான்னு தகப்பம் போராடுனா வீட்டுக்காரன் வீட்டிலே தட்டு கதவை தட்டி தட்டி திறப்பான். அந்த பெற்றோர் கடைசியாக நான் காசோடு தான் வருவேன்னு சொல்லி சென்னைக்கு போன பிறகு தான் அந்த தலையில் இடி மாதிரி இறங்குச்சு. இந்த காசு தர முடியாது, அடுத்த செமஸ்டரில் கணக்கு வச்சுக்கோ, அது வரைக்கும் தரலாம்னு சொல்லி 420 காட்டின கல்லூரி நிர்வாகம் இந்த மகனுடைய உயிரை காவு வாங்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். அவர் ட்ரெயினில் பயணப்படும் பொழுதெல்லாம் கண்ணீரோடு வந்தார். விடியற்காலை வேளையில் கதவை தட்டும் பொழுது மனைவி சந்தோஷமாக கதவை திறக்கிறார். சந்தோஷமாக கதவை திறக்கிறார். எப்படியாவது காசு வாங்கிட்டு வந்திருப்பார், கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம் என்று. ஆனால் வந்தவர் எதுவும் பேசாமல் ஒரு பாட்டில் விஷத்தை தூக்கி வச்சார். காசு கிடைக்கல. நமக்கு 2 பேருக்கும் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம். பிள்ளை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் என்று சொல்லி விஷமருந்தி மரித்து போன ஒரு சம்பவம். உற்சாகமாக கையை தட்டலாம். இது எல்லா பெற்றோர்களும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி தான். யோசிச்சு பாருங்க. கல்வி நமக்கெல்லாம் இலவசமாக கிடைக்கணும். கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா? கிடைக்கணும். இருக்கிற இடம் இலவசமாக கிடைக்கணும். அதான் உண்மையான அரசாங்கம். அதெல்லாம் அவர் செய்வார். தமிழ்நாட்டுக்கே இலவசமாக சோறு போட சொன்னார் ஆண்டவர். அந்த ஆட்சியை தான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், ஆசீர்வதிச்சிட்டார். அப்போ கல்வி இலவசமாக கிடைக்கணும். 1ஆம் கிளாஸ் கல்வி இல்லை. ஆனால் இந்த பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டும். 1ஆம் வகுப்பில் எவ்வளோ பணத்தை கட்டி கடன் வாங்கி கல்வி மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கிற பெற்றோர்களை என்ன செய்யலாம்? அடுத்த கொஸ்டின், என்ன செய்யலாம்? நீ தான் சொல்லு. மெட்ரிகுலேஷன்ல அ ஆ இ ஈ உ ஊன்னு சொல்லி தருவாங்க. அரசாங்க பள்ளியிடத்தில் அ ஆ இ ஈ உ ஊன்னு சொல்லி தருவாங்க. அப்படி தானே சொல்லி கொடுப்பேன். ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு? என்ன டிஃபரெண்ட் இருக்கு? அரசாங்க பள்ளியினுடைய வித்து நாய். எனி கொஸ்டின் ஆஸ்க் எனிபடி எனிதிங் சொல்ல, நான் பதில் சொல்றேன். என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம்? அது சொல்லு மம்மி. இது வித்தியாசமா? ஏய், ஒன்ன போய் இந்த பையன் மம்மின்னு சொன்னா என்ன மாதிரி இருக்கும்? அம்மிக்கல்ல வச்சு உன் தலையடிச்ச மாதிரி இருக்கா? சொல்லி பாடுவான், அம்மான்னு சொல்லி பார்க்கட்டும். உன் அஸ்திவாரமே அசைஞ்சிருமே இல்லையா? அம்மா என்று சொல்லுகிற தமிழ் வார்த்தைக்கு வேற என்ன இருக்கு அர்த்தம்? உயிர் கலந்து இருக்கு. அதில் மான்னு கூப்பிடும் போது எனிவ பிள்ளைய அப்படியே அணைத்துக் கொள்வாய். ஆனால் மம்மின்னு சொல்லும்போது என்ன எப்படி பிடிக்கிறியா? அப்படிதானே? அது மாதிரி அப்பான்னு சொல்லி பார்க்கட்டுமே. எத்தனை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறியா அப்பான்னு சொன்னா? ஒவ்வொரு முறையும் அப்பான்னு கூப்பிடுறா, ஒவ்வொரு ட்ரிப்பும் உனக்கு ஐஸ்கிரீம் இலவசம். போ, உற்சாகமாக கையை தட்டு. அம்மையோட ஆடினா ஒன்றும் கிடைக்காது. சரியா? அவன்ட தமிழ் அது என்னன்னைக்கு ஜீவிக்கிற தமிழ், புத்தக தமிழ், ஆண்டவர் கற்றுக்கிட்ட தமிழ். தமிழில் தானே பைபிள் இருக்கு. தமிழ் தானே இருக்கு. இங்கிலீஷில் இருக்கு. ஆனால் டிரான்ஸ்லேஷன் எது? எபிரிய மொழியிலே இருந்து நேரடியாக தமிழிலே உயிர்ப்பித்து எழுதப்பட்டது. ஸ்ட்ரைட் லாங்குவேஜ். அவ எபிரிய மொழி என்பது இன்னொரு தமிழ். நம்ம பைபிளை தேடி பாருங்க, நம்ம பேசுகிற லோக்கல் தமிழ் இருக்கு, அதில் சாதாரண தமிழ் இருக்கு, கண்டுபிடிங்க. அதான் இலக்கிய தமிழ். ஒரு பக்கத்தில் 10 எழுத்து விளவங்கோடு தமிழில் இருக்கு, வார்த்தை இருக்கு. இப்போ ரூத் எடுத்து விடுவோம்.
ரூத் புஸ்தகம். அதில் அவர் சொல்லுவார், ஓயின்னு சொல்லுவார். ஓயின்னு கூப்பிடுவாங்க. பழைய காலத்தில் கட்டின புருஷனை ஓய் இங்கே வாரோம், இல்லைன்னா மச்சான், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஓயின்னு மரியாதை, கனம் பொருந்திய வார்த்தை. அது மரியாதையோட கூப்பிடுது, அப்படிதானே? எப்போ அந்த ஓய் போய் அத்தான் வந்ததோ அவன் செத்தான். கையை தட்டுங்க. நீ அத்தான கூப்பிடு, தப்பு இல்லை. ஆனால் கடைசி வரையும் கூப்பிடுறியா? கல்யாணம் ஆனால் 6 மாதம் கூப்பிடுவேன், 6 வருஷம் தாண்டி அதே அத்தான் வார்த்தை வருமா? வராது இல்லையா? கணவனை நேசிக்காத பெண் பெண் அல்ல. அடிங்க கை கன்னத்தில். நீங்க அடிக்கிறது கை, விழுறது அவங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப இப்படி தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கிற அந்த மனுஷனை பிள்ளைகளும் பெற்றோர்களும் இந்த மனைவிவன் கனப்படுத்த வேண்டும். அவர்கள் எங்கு சென்றாலும் ஜீவனோட வரணும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் என்று யோசிக்கணும். யோசிக்கிற ஜபம் வீடுகளில் வேண்டும். பாட புஸ்தகம் படிக்கிறீங்க, ஆனால் ஜப புஸ்தகம் படிப்பீங்களா? பைபிளை படிப்பீங்களா? படிக்கணும் பிள்ளைங்க. நமக்கு ஈகோ இருக்கு. எப்படி இருக்கு? அந்த பிள்ளை நல்லா படிக்கிற, அதை விட அதிக மார்க் வாங்கணும். இதுதான் ஈகோ. தான் ஜெயிக்கிறதுக்காக படிக்கணும். அந்த பிள்ளைய போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்காக படிக்கிறது அந்த கிறிஸ்தனுடைய கிரியைகள். தான் ஜெயிக்கணும், நல்ல மார்க்கில் வரணும் ஆண்டவர், அவளை விட நல்லா வரணும்னு நினைச்சா அது அந்த கிறிஸ்தனுடைய ஜெபம். உற்சாகமா கையை தட்டுங்க. ஆகவே கல்வியில ஈகோ இருக்கக்கூடாது. கல்வி நம்மளை உயர்த்தணும். வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை குறித்து பேசுகிறது. இப்போ யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானம் மிகவும் சிறந்தது, 8 குணாதிசயங்களை கொண்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த ஞானம் அது பைபிள் மூலம் தான் கிடைக்கும். அந்த ஞானம் பைபிள் மூலம் கிடைச்சா நம்ம ஆளுகை செய்யலாம். என் வீட்டில் ஒரு பிசாசம் தான் எனக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் என் பொண்டாட்டிகிட்ட 2 காரியம் சொன்னேன். அவள் இப்போ சொல்லுவா. என்ன சொன்ன சொல்லு? என்ன சொன்னேன்? 2 சாத்தான் பக்கத்தில் நின்னுது. அந்த 2 சாத்தான் என்ன உருவத்தை சொன்னேன்? ஒன்று என்ன மாதிரி, அது அவளை மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஒன்று ஒரு ஆம்பளா பிசாசு. இது கர்த்தருடைய ஞானம். அவர் வெளிப்படு. கர்த்தருடைய ஞானம் உள்ளவர்களுக்கு தனக்கு விரோதமாக 2 சாத்தம் வந்தா அவர் காட்டி தர்றாரு. இந்த பாரு 2 பிசாசு நிற்குது. இது இங்கே நின்னா யாருக்கோ உயிரை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ ஜெபம் பண்ணுன்னு அர்த்தம். லெலியை சொல்லி கையை தட்டலாம். அல்லேலூயா. அதுலேயும் பாருங்க, ஸ்பெசிஃபிக்காக அவளை மாதிரி இருக்கிற ஆவி. அப்போ அவளுக்குள்ளே ஒரு ஆவி இல்லை, அவளை சோதிப்பதற்கு அவளை மாதிரியே வஞ்சிக்கிற ஒரு ஆவி இந்த வீட்டில் இந்த பிரேயர்ஸில் நடமாடுதுன்னு அர்த்தம். கர்த்தர் அதை அழிச்சார். காட்டலைன்னா, ஆனால் நீ பிஏ படி, பிஎஸ்சி படி, பிஹெச்டி படி, எம்ஏ படி, எம்எட் படி, அல்ல எம்பிபிஎஸ் படி, இல்லைன்னா என்ஜினியர் ஆகு. ஒரு பேவனால் கண்ணில் பார்க்க முடியுமா? முடியாதில்ல. மெட்ரிகுலேஷனில் என்ன பிரயோஜனம்? எதுக்கு? ஈகோ தான். ஆனால் வசதி இருந்தால் நீங்கள் பண்ணுங்க. ஏன் அதை மெட்ரிகுலேஷன் பயின்று கொடுக்கிற அந்த கல்வியை நீ படித்திருக்கிறாயே, அதே மெட்ரிகுலேஷன் கல்வியை உன் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா என்ன? இந்த பீஸ் மிச்சம் தானே, பீஸ் மிச்சம் தானே. இங்கிலீஷில் எத்தனை எழுத்து இருக்கு? 26. தமிழில் எத்தனை எழுத்து இருக்கு? எவ்வளோ? 202 கூட்டுனா தப்புன்னு சொல்லி பாருங்க. கஷ்டம். கால்குலேட்டர் வேணும். இவ்வளோ எழுத்துக்கள் உள்ள மொழிகள், அதை வச்சு தான் எல்லாமே இல்லையா? அதை வச்சு தான் எல்லாமே. ஆகவே வீட்டிலே அமைதியாக இருக்கிற பிள்ளைகள், பெற்றோர்கள், இந்த தாய்மார்கள் மெட்ரிகுலேஷன் எஜுகேஷனை நீங்கள் கொடுங்க. கவர்மெண்ட்டு செய்ய வேண்டிய காரியத்தை கவர்மெண்ட்டு செய்யும். தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ இங்கிலீஷில் நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? இங்கிலீஷில் பேசுகிறீங்க. என்ன நினைக்கிறீங்க? என் பிள்ளை இங்கிலீஷில் பேசணும்,
லாஸ்ட்டில் அம்மாவை பார்த்து சொல்லும் ஸ்டூபிட் சொல்லும். அப்போ என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு கோபம் வராது, என் பிள்ளை நல்லா இங்கிலீஷ் பேசுது. முட்டாளா அப்பா, முட்டாளா அப்பான்னு சொல்லி பாருங்க, கையை சுற்றி அங்கே அடிப்போம். அப்படி தானே? ஒரு பெத்த பேரண்ட்ஸை பார்த்து ஒரு படித்த பையன் உனக்கு அறிவே இல்லையான்னு கேட்டு பார்க்கறது, நம்ம கை சும்மா இருக்குமா? வாங்கி அடிச்சிருவோம். ஆனால் ஸ்டூபிட் இடி அடிச்சுன்னா சிரிச்சிட்டு போயிடுவோம். ஏன் இங்கிலீஷ் உங்களுக்கு? ஒரு வெள்ளைக்காரன் நீலகிரியில் போயிட்டு இருக்கிறான், குதிரையில் குச்சு 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 குச்சுன்னு போயிட்டு இருக்கிறான். அவன் குதிரையில் தானே போவான். அக்காலத்தில் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறான். ஒரு கூலி தொழிலாளி அன்னைக்கு லேட்டாக போகிறான். வேலை ஆரம்பித்தாச்சு. இவன் ரோட்டோரமாக போயிட்டுருக்கிறான். வெள்ளைக்காரன் இந்த டைமிங் என்பது, பஞ்சுவாலிட்டி என்பது அவன் ரொம்ப பார்க்குறான். 10 மணின்னா 10 மணி பஞ்சுவாலிட்டி. அப்போ எல்லாம் வேலையை ஆரம்பித்தாச்சு, நீ மட்டும் ஏன் லேட்டாக போயிட்டுருக்கேன்னு இங்கிலீஷில் பேசி குதிரையில் இருந்து கொண்டு காலை வச்சு அவன் கழுத்து போதையெல்லாம் ஓங்கிட்டிச்சான். ஒய் ஓஆர் லேட் கம்மிங் அப்படி சொல்ல மாட்டான். ஒய் ஓஆர் லேட் கம்மிங் அப்படி சொல்லுவான். அதான் இங்கிலீஷு. வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் அப்படி தானே, நமக்கும் புரியாது அவனுக்கும் புரியாது. சிலர் அந்நிய பாஷை பேசுறது போல. அவன் அடித்தான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? அடி வாங்கினவனுக்கு, விழுந்தவனுக்கு. இழந்தவன் அவன் ஓடி போய் வேலை காட்ட சொல்கிறான். இங்கே பாரு, துறை என்கிட்ட பேசினார் இங்கிலீஷில். துறை இங்கிலீஷில் எங்கிட்ட பேச, உங்கள்கிட்ட பேசலையே, உங்கள்கிட்ட பேச எங்கிட்ட பேசினார். எப்படியா பேசினார்? அது என்ன பேசினார்? என்ன பேச? பாஸ்டர்னு சொல்லி இடியட்டுன்னு சொல்லி 2 இடி இடிச்சுட்டு போயிட்டார். அது அவனுக்கு பெருமை. கெட்ட வார்த்தை பேசிட்டு போனான். ஆனால் தமிழில் கெட்ட வார்த்தை பேசி பார்க்கட்டு, இதே தமிழை ஒன்றும் இல்லைன்னா 2 கல்லை தூக்கி என்ன செய்வான்? எரிஞ்சிடுவான். அப்படி தானே இந்த தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கோவளம் கடற்கரையில் ஒரு வெள்ளைக்காரன் சைக்கிளில் வந்துட்டு இருக்கிறான். அவன் இங்கே வந்தால் காரில் போக மாட்டான், ஒரு சைக்கிளில் ஒரு ஜட்டி மாதிரி நிற்கிற போட்டுட்டு ஓடிட்டு போவான். அப்போது அவனுக்கு திடீர்னு கடலில் குளிக்கணும்னு ஆசை. இப்போ எல்லாத்தையும் கலத்தி வச்சான், பர்ஸு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு மீனவனை பார்த்துக்கோ பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி குளிச்சுட்டு வந்தான். இவனும் அப்படியே அதிலே உட்காந்துருந்துடுறான். அவன் மறுமறியும் உட்காந்துருந்தான். வந்த உடனே அவன் கேட்டான், எல்லா பொருளும் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது அவன் கேட்குறான், உனக்கு தேங்க்ஸ் வேணுமா மணி வேணுமான்னு கேட்குறான். அவனுக்கு ஒன்றும் புரியல. தேங்க்ஸ் வேணுமா மணி வேணுமா? தேங்க்ஸ் பெருசா மணி பெருசா? மணி பெருசுன்னு சொன்னவங்க கையை தூக்குங்க. உண்மைதான், அதான் பெருசு. பணம் இல்லைன்னா பணம் கூட புதைக்க முடியாது. சுடுகாட்டில் காசு கொடுத்தா தான் சுடுகாட்டிலே பணம் புதைக்க முடியும். இல்லையா? அப்போ தைரியமாக கையை தூக்குனீங்க, மற்றவங்க எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. இவனுக்கு யோசனை, தேங்க்ஸ் தான் பெருசாக இருக்கும் போல இருக்குது, மணியை விட தேங்க்ஸ் தான் பெருசாக இருக்கும் போல இருக்குன்னு தேங்க்ஸுன்னு சொன்னான். அவன் சொன்ன ரிப்பீட் பண்ணான். உடனே யாருக்கானவே இந்தியாவை பற்றி எப்படி சொல்லுவான்? பாவர்ட்டி இந்தியா, பிச்சைக்கார நாடு. இந்தியாக்காரன் சாப்பிட வேண்டி என்ன, அமெரிக்காவிலையும் யூகேலையும் ஏழைகள் நிறைய இருக்காங்கனாலே ஃபோட்டோ பிடிச்சி கிறிஸ்தவர்களே நிறையா ஃபண்டு வாண்டி அமுக்கிட்டாங்க. இல்லை, அது மோடி வந்து கத்திரிக்கோள் போட்டுட்டார், சென்சார் பண்ணிட்டார். அதிலே ஒரு போட்டு. அப்போ அவன் நினச்சிருந்தான் இதெல்லாம் பிச்சைக்கார நாடாக இருக்கணும். அவன் என்ன பணம் கேட்கல, அவன் தேங்க்ஸ் தானே கேட்குறான். வாட் இண்டியன் இஸ் எ வெரி குட் இண்டியன் இல்லட்டு கையை பிடிச்சி தேங்க்ஸை போட்டு குலுக்கணும். கையை பிடிச்சி அப்படி இருக்கும், கையை பிடிச்சி உலுக்கிட்டு இருந்தான். தேங்க்ஸ் 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 சொல்கிறான். மணி வேண்டாம், தேங்க்ஸ் தானே கேட்டான். மணி கேட்டிருந்தா அவன் பிச்சைக்கார நாடேன்னு சொல்லியிருப்பான். அவன் தேங்க்ஸ் தான் கேட்டான், குலுக்கிட்டு போனான். ஆனால் இவன் பார்த்தான், காசு தருவான்னு பார்த்தாச்சுன்னா கையை குலுக்கிட்டு அவன் வண்டியை எடுத்துகிட்டு அவன் போயாச்சு. இவனும் கோவம் வந்து கெட்ட வார்த்தை வயசு 2 கல்லை தூக்கி அட்டமான்னு எரிஞ்சிட்டான். உச்சமாக கையை தட்டலாம். புரிந்து கொள்ளவில்லை.
அவனுடைய ஆங்கில வார்த்தைகள் இவனுக்கு புரிந்து கொள்ளவில்லை. நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மட்டும் ஆங்கிலம் தெரிஞ்சால் போதும், ஒரு சமகையை தரலாம். நீங்கள் இருக்கிற தமிழ்நாடு, நீ யூகேக்கு போனால் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், நீ படிக்காமலே கற்றுக்கலாம். இப்போது இந்தியாவில் இருக்கிற கூலி தொழிலாளிகள், அதாவது ரொம்ப வறுமையில் இருக்கிறவர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. திரும்பி வரும்போது இந்திய அவங்க பச்சை தண்ணி மாதிரி பேசுகிறாங்களே, நம்மளால் முக்கி கூட 2 ஹிந்தி சொல்ல முடியலையே. எப்படி சொல்கிறாங்க? அவங்க எந்த காலேஜில் படித்தாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் த மாஸ்டர், அனுபவம் தான் குரு. வாழ்க்கையில்